Hello guys, welcome back. Sorry, welcome back to Sam the Noobster. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பார்ட் டூ நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீமில் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் சொன்னேன் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோட சேர்ந்து வரும் அப்படின்னு. ஆனால் யாரும் எதுவுமே பண்ணவில்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய வித்தியாசமான சீட்ஸ் கோட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ புதுசாக நம்ம சேனல் பார்க்குறோம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போகலாமே. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்துட்டோம். நீங்கள் நினைக்கலாம் என்ன ப்ரோ இன்ட்ரோ மிஸ் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. இன்ட்ரோட வீடியோ அந்த இன்ட்ரோ வீடியோ வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோனில் ரெண்டாவது ஃபோனில் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே உள்ள வீடியோவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோட சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுட்டோம். அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் பைக்கு கோஸ்ட் ரைடரோட பைக் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஏன்னா வந்து லைவ் ஸ்ட்ரீம்லாம் கேட்டிருந்தீங்க ஒருத்தங்க, ஏன்னா வந்து கோஸ்ட் ரைடர் பைக் வேணும் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் சொன்னேன் வந்து யூடியூப் படிச்சிச்சா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ யாரும் பண்ணல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஜம்ப் பண்ணி என்னடா இது என்னாச்சு? சரி, நம்ம நீச்சல் அடித்து போவோமா? இன்றைக்கி வந்து நம்ம நிறைய என்ன சீட்ஸ் கோட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோசார். ஓகேங்களா? டீரெக்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, 555 போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்து கொஞ்சம் ஸ்டன் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கார்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு ஸோ எதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். ஓகே, ஏறுறா வண்டிக்குள்ளே. ஓகே, வண்டிக்குள்ளே ஏறிட்டார் மாப்பிள்ள. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போச்சு. ஆனால் லைக்ஸ் வந்து அவ்வளோவா வரல. நிறைய வியூஸ் 300க்கு மேலே வியூஸ் போச்சு. ஓகேலா, இந்த வண்டி வெடிச்சிடுச்சு. ஸோ வெடிச்சனாலும் பறக்கணும் நம்ம. வாவ், நல்லா இருக்குல்ல? ஏரே கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்க பறக்கும்போது. ஆனால் இந்த கேம் வந்து ஃப்யூச்சரில் வேணால் GTA 5 மாதிரி GTA 4 இல்லை GTA 5 மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கேம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் என்னது ரெசல்யூஷன் கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, பக்கத்தில் இருந்தோம் வெடிச்சிச்சு, ஆனால் பறக்கலை. ஏன்னா வந்து இந்த எரியிற பைக்கை கொண்டு நம்ம இப்போ காடி பக்கத்தில் நின்னோன்னா வெடித்து நம்ம காற்றுல ஏரில் பறக்கணும். ஸோ இப்போ மெகா ரேம்பில் பறக்க போகிறோம். இந்த ரேம்ப்பாக என்னன்னு சொல்கிறேன்னு தெரில. இது மேலே ஏறி பறந்துட்டு மேலே கை விட்டு ஜம்ப் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. சே குட் பை டு த கோஸ்ட் ரைடர் பைக். அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டால் இப்போ மேலே வந்து ஜம்ப் பண்ணாலும் எதுவுமே ஆகாதுன்னு. ஆனால் நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ இன்ஃபினிட்டி ஹெல்த் நீங்கள் போட்டுருந்தோம், நீங்கள் போலீஸ்காரனை வம்பளுத்திங்கன்னா போலீஸ்காரங்க உங்கள் ஷூட் பண்ணி உங்கள் ஹெல்த்தை இன்ஃபினிட்டி ஹெல்த் நீங்கள் போட்டிருந்தாலும் ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. ஸோ அதுதான் இந்த இன்ஃபினிட்டி ஹெல்த்தோட இது. மற்றபடி நீங்கள் ஹெலிகாப்டர்லேருந்து மேலே வந்து குதிக்கலாம், என்னென்ன பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஃபஸ்ட்டு சீட் கோட் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸோட 51 போட்டிங்கன்னா டீரெக்ஸ் வரும். ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு டீரெக்ஸை சுட்டு காமிக்கிறேன். டமால் வருது பார்த்தீங்களா கிட்ட கடிக்கிறதுக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட்டேன். அப்போ தான் கடிச்சாலும் ஒன்றுமே ஆகாது. சுட்டுக்கிட்டே இருந்தோன்னு செத்துரும். ஆனால் இருங்க, நான் ராக்கெட் லான்ச்சரில் அடிக்கிறேன். ஸ்னைப்பரில் போடுவோம். அவ்வளோதான், வண்டி சரிஞ்சிருச்சு. என்னடா தம்பி கடிச்சிக்கின்னே இருந்த, நானும் பாவம் விடலாம் பார்த்தா டீரெக்ஸே பாவமாக போச்சு. அந்த காலத்தில் அழிஞ்சு போச்சு, இந்த காலத்துக்கு கொல்லக்கூடாதுன்னு பார்த்தா கொல்ல வச்சிட்டேன் நீ. சரி, அடுத்த சீட் கோட் பார்த்தீங்கன்னா 51 மறுபடியும் போட்டு இந்த வாட்டி சுற்ற விட்ருவோம். ஷூட் பண்ண வேணாம். சும்மா ஷூட் பண்ணி காமிச்சேன். அது ஷூட் பண்ணால் என்ன பண்ணுது, மறுபடியும் கடிக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். ஓகே, 50 தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெலோசிராப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் வரும். வெலோசிராப்டர், அது பேர் வாயில் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 52 போட்டிங்கன்னா இது வரும், ஸ்பைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராகன் டைனோசர் வகை தான். ஸோ 3 டைனோசர் சீட் கோட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்த சீட் கோட் பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 50 போட் இல்லை அதே இதுதான் வருது. இதில் இருங்க. கொஞ்சம் நிறைய ஒரு 3-4 போட்டுப்போம். ஏன்னா வந்து ஜுராசிக் பார்க்லேன்னு சொல்லிட்டு அந்த மூவியில் பார்த்திங்கன்னா வெலோசிராப்டர் சொல்லிட்டு அந்த டைனோசர் அது அதிகமாக இருக்கும். ஸோ அதான் 3 க்ரியேட் பண்ணிச்சிட்டேன். ஆனால் கதை இல்லை, போகிற டைமில் போட்டு குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா 52 போட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நிறைய போகிறோம். நிறைய டைனோசர் இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா டீரெக்ஸ் சும்மா கித்தா இருக்காரு தலைவர். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா 53 தட்டினோடனே இது வருங்க. பேர் என்னது, பிராச்சா என்னமோ வரும் பேர். ஸோ அந்த டைனோசர் வகை போட்டிருக்கோம். ஸோ இதான் சீட் கோட்டு. ரொம்ப நாள் வீடியோ போடலையா? ஸோ வந்து லைவ் ஸ்ட்ரீமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ லைவ் ஸ்ட்ரீம்லையும் அவ்வளோ பேசுகிறது இல்லை. சப்பர் லைவ் ஸ்ட்ரீமாக போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு சரியாக பேச வரல.
ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வரக்கூடிய வீடியோலாம் வந்து கரெக்டாக பேசுகிறேன், கரெக்டாக அதுக்கு செட் ஆகிற மாதிரி பேசுகிறேன். ஓகே. இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த வெலோசிராப்டர் வாயில் நுழையில இந்த டைனோசர் பார்த்திங்கன்னா நம்ம ரைடு பண்ணலாம். இது சும்மா தான் நிற்கும், நம்ம ஷூட் பண்ணாலும் எதுவும் ஆகாது, சும்மா தான் நிற்கும், வண்டி மீதி இருக்கும், வண்டி மீதி நம்ம வந்து இதுக்கு மேலே ஏறி சவாரி பண்ணலாம். ஸோ அதான் இதோட இது. ஸோ கோடெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்து இண்டியன் பைக்ஸ் 3D அந்த கேம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இது ஏக்கில் அப்டேட் விட்டானுங்க. நான் இப்போ தான் வந்து ஒன்றில் என்னென்ன கோட் இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது. நல்லா இருக்குல்ல வியூவு, டைனோசர் கொஞ்சம் இருக்குது. காய்ஸ் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ என்ன கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒன்று சொல்லிக்கிறேன், பேக்ரவுண்ட் சவுண்டு கொஞ்சம் கேட்கும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வீடியோ வந்து 10 நிமிஷம் தான், 11 நிமிஷம் தான், ஓகேங்களா? 11 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் தான் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கோடு போடலான்னா, ஓகே 0701ன்னு தட்டுனீங்கன்னா இந்த ஒரு சீட் கோட் வேலை செய்யும். ட்ராகன் வந்து வரும். ஆனால் ட்ராகன் மண்ணுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அக்காவை கண்டுக்காதீங்க. அந்த அக்கா கூட சேர்ந்து உட்காரும்போது பார்க்க நல்லா இருக்குல்ல, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சரி வாங்க ட்ராகனை ஓட்டி பார்ப்போமா? ஸோ வியூஸ் நல்லா காமிச்சிட்டேன். இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எனக்கே தெரில. முன்னுக்கு கொண்டு போனா ஓகே, ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டங்க. பாருங்க இப்போ தான் கொஞ்சம் பறக்குது, ஓரளவுக்கு பறக்கணும். நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிக்காதது என்னது முன்னுக்கு அந்த அக்கா உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு அந்த அக்கா உட்கார முன்னுக்கு நான் உட்காந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் முன்னுக்கு உட்கார, அந்த அக்கா பின்னாடி உட்கார நல்லா இருந்திருக்கும்ல. வியூ நல்லாயிருக்கு. ஸோ அந்த ட்ராகன் வச்சு நீங்கள் எப்படின்னா பறந்து போகலாம். ஸோ இது ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அதேமாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஹெலிகாப்டர் போட்டேன், நான் போட்டிருக்கேன், ஞாபகம் அவ்வளோ தெரில. ஸோ போட்டிருப்பேன். ஸோ ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஓகே அவ்வளோதான், கீழே ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இது எத்தனை கோடு போட்டோம், வெலோசிராப்டரு, டீரெக்ஸு, ஸ்மைனோ. ஸோ இதை ஷூட் பண்ணால் ஒன்றுமே ஆகாதுங்க. பாருங்கள் போட்டேன், ஒன்றுமே ஆகலை. ஸோ இது வண்டி மாதிரி தான். ஸோ வண்டி மாதிரி இருக்கிறதே இந்த அக்காவை சுட்டால் கூட அந்த அக்கா சாவாது. பார்த்தீங்களா, அக்காவும் ஒன்றாக மாட்டுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கேம் ஃபுல்லாக டெவலப் பண்ணால் எனக்கு ஓரளவுக்கு இந்த கேம் நீங்கள் சொல்கிறனால தான் நான் ப்ளே பண்ணுறேன், இல்லாட்டி நான் ப்ளே பண்ணிக்க மாட்டேன். இந்த கேம் எனக்கு அவ்வளோ பிடிக்கலங்க, உண்மையாக சொல்லப்போனால் கேம் பிடிக்கல. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ சுட்டுக்கு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அந்த வெலோசிராப்டர் நம்ம போட்டு அந்த சும்மா மேலே இருக்க ரைடு பண்ணுற மாதிரி. ஸோ அது ஷூட் பண்ணால் ஒன்றுமே ஆக மாட்டேது. இப்போ ஸ்னைப்பர் ஷூட் பாருங்க, ஸ்னைப்பர் போட்டும் பாருங்கள் ஒன்றுமே ஒர்க் ஆகலை. ஸோ வந்து ஏதோ யூஸ் பண்ணாலும் போட முடியாது உங்களால். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற டீரெக்ஸை போட்டு தரலான்னுக்கிறேன். இவன் ஒருத்தனை போட்டுடலாமா? சாவு. தப்பிச்சிட்டான்டா. ஏன்னா இப்போ நிறைய பேர்த்து கொன்று போலீஸ்காரனை வரைக்க போகிறோம். ஏன்னா இன்ஃபினிட்டி ஹெல்த்து எப்படி ஒர்க் பார்த்தீங்களா, ஒருத்தனை போட்டோன்னே வாண்டட் லெவல் ஸ்டார் 1 வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ போலீஸ்காரனுங்க வருவானுங்க, அவனுங்க சுட்டால் மட்டும் தான், அவனுங்க நம்ம டேமேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த்து ஒர்க் ஆகாது. மற்றபடி நீங்கள் மேலே அந்த குதிச்சாலும் சரி, கீழே விழுந்து மண்டையை உடச்சாலும் சரி, எல்லாம் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் நான் சுட்டு போலீஸ்காரன் வரக்கிறேன் பாருங்க. ஓகே வண்டி வச்சிச்சு. இப்போ போலீஸ்காரன் வரணுமே. ஓகே காய்ஸ், போலீஸ்காரன் வர சவுண்டு கேட்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ட்ராகன் மேலே ஏறி வந்துட்டானுங்க, பக்கத்துலேயே வந்துட்டான், டக்கு வந்துட்டானுங்க. இருங்கடா ஷூட் பண்ணாதீங்கடா, ஓடிடுறேன்டா. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், ஏன் வேலையை நான் பார்க்குறேன் சார். ஓகே ஐம் குட். போலீஸ்கார பாருங்க, வண்டி கீழே பாருங்க, இந்த அம்மா துண்டு சைஸாக இருக்குது. வாட் அ நைஸ். இப்படியே பறக்க வேண்டியதான். பறப்பேன் பறந்து செல்லுவேன். ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சோண்டு கீழே இறங்க போகிறோம். ஏன்னா போலீஸ்காரன் ஒரு 2-3 வண்டி இருக்குது, கொஞ்சோண்டு கீழே இறங்குவோம். ரொம்ப கீழே இங்கே தான் சுற்றுவானுடா. ஓகே ஒரு டேர்னாக போடு. ஏடா போலீஸ்காரன் ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க. என்னாச்சு போலீஸ்காரனுக்கு? இங்கே தான்டா இருக்கேன், இங்கே பாரு. வா. ஓகே கைஸ், வீடியோ எண்டு பண்ணிடலாமா? போலீஸ்காரன் போடுறது அப்புறம் பார்த்துப்போம். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த கேம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே ஸோ ஓகே கைஸ், இதை நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஐம் ஸோ சாரி கைஸ். ஸோ மேலேருந்து குச்சி தற்கொலை பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. ஒன்றுமே ஆகலையா, போலீஸ்கார் சுட்டால் மட்டும் தான் டேமேஜ் வரும். ஓகே ஸோ இந்த வீடியோ அவ்வளோ நல்லா இருக்காது. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சலிச்சுட்டு பாருங்கள். இனிமேல் அடுத்த வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறேன்.
ஓகே கைஸ், உங்களை வந்து விடைபெறுகிறேன் உங்கள் சாம் நூப்ஸ்டர். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பை பை கைஸ், பை.